நாம் இப்போது அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில் முதலில் பார்க்க இருப்பது விண்வெளி விந்தைகள். விண்வெளி விந்தைகள்ல நம்ம பார்க்க போறது ஹீலியோ பிசிக்ஸ். ஹீலியோ பிசிக்ஸ்னா என்னது? ஹீலியோ அப்படின்னாக்கா சூரியன், பிசிக்ஸ் பௌதிகம். சூரியன்ல என்ன பௌதிகம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சூரிய குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னாக்கா சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் மிகப்பெரிய கோலம். அது கிட்டத்தட்ட 99.8 அளவுக்கு நிறை சூரியன் தான் இருக்குது. மீதி 0.2% தான் வந்துட்டு மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், எர்த், ஜூபிட்டர், அது தவிர விண்கற்கள், மீட்டியோரைட்ஸ், காமெட்ஸ், இதெல்லாம் மீதி 0.2% தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசு சூரியன், அவ்வளோ நிறை சூரியன் இருக்குது. சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்துக்கு தலைவன் அப்படி இருக்குது. சரி, இவ்வளோ பெரிய சூரியன் இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குது, பௌதிகம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன் பெருசா இருக்கிறதுனாலயே இயற்கையோட விதிகள் அங்க ரொம்ப பெருசா மேக்னிஃபைடா அங்க இயங்குது. பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருப்பது சூரியன்ல எப்படி ஒளி உற்பத்தி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். நம்ம சூரியன்ல இவ்வளவு பெரிய ஒரு வாயு கோளம் அது சூரியன். அது அவ்வளோ வெயிட் இருக்குது. உங்களுக்கே தெரியும், வெயிட் அதிகமாக அதிகமாக நிறை அதிகமாக அதிகமாக அது புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அது அவ்வளோ ஒரு அதிகமான கிராவிடேஷன் ஃபோர்ஸோட சூரியன்ல இருக்கக்கூடிய வாயுக்கள்லாம் சூரியனுடைய மையப்பகுதிக்கு, அதாவது கோர் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அந்த கோர் பகுதியை நோக்கி அப்படியே அடிச்சு அப்படி வருது, ஒன்னா சேர்ந்து வருது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா உள்ள வரும்போது அந்த மையப்பகுதி கோர் பகுதியில டெம்பரேச்சர் உஷ்ணம் அதிகமாகுது. அந்த உஷ்ணம் எவ்வளவு அங்க இருக்குன்னா, மையப்பகுதியில எவ்வளவு உஷ்ணம் இருக்குனாக்கா 15 மில்லியன் கெல்வின், அதாவது 15 மில்லியன் செல்சியஸ் அளவுக்கு இருக்குது. இவ்வளவு ஒரு அதிகமான இதுல ஹீட்ல டெம்பரேச்சர்ல இவ்வளவு அதிகமான பிரஷர் அங்க இருக்கிறதுல, அங்க ஹைட்ரஜன் சூரியன்ல பாத்தீங்கன்னா 70% ஹைட்ரஜன் அணுக்களால் ஆக்கப்பட்டது, 28% ஹீலியமால் ஆக்கப்பட்டது, மீதி 2% தான் நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து மீதி 2% தான் இருக்குது. ஸோ அந்த கோர் பகுதியில அங்க ஹைட்ரஜன் அங்க ஒன்னா சேர்ந்து 4 ஹைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹீலியமாகவும் எனர்ஜியாகவும் அந்த வெளிப்படுது. அது அப்படி வெளிப்படலை அப்படின்னாக்கா அந்த சூரியன் அந்த இதுல அப்படியே சுருங்கி போயிடும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல சுருங்கி போயிடும். அதை சுருங்காம இருக்கிறதுக்கு அந்த ஹைட்ரஜனை எரிச்சு எனர்ஜி அதை வெளிப்படுத்துறதுனால அது சுருங்காம ஒரே மாதிரி இருக்குது. அதனாலதான் நமக்கு சூரிய வெளிச்சமும் வருது. சரி, இப்போ சூரியன்ல கிளம்புற அந்த சூரிய வெளிச்சம் எத்தனை நிமிஷம் கழிச்சு நமக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஜெனரல் நாலேஜ்ல எல்லாரும் சொல்லிடுவாங்க 8 நிமிஷம் 20 செகண்ட்ல சூரியன்ல உருவாகிற ஒளி வெள்ளம் 8 நிமிஷம் 20 நிமிஷத்துல இந்தியா இந்த பூமிக்கு வந்துருதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதே ஒரு பிசிசிஸ்ட் கிட்ட, பௌதிக அறிஞர்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, விஞ்ஞானியை கேட்டீங்கன்னாக்கா, அவங்க சொல்லுவாங்க சூரியன்ல உருவாகிற அந்த சூரிய ஒளியானது இங்க பூமி வந்து சேர்றதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகுது அப்படின்வாங்க. இது என்னது குழப்பமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். அங்கிருந்து இங்க சூரியனுடைய வெளிப்புறத்துல இருந்து இங்க வர்றதுக்கு 8 நிமிஷம் தான் எடுத்துக்குது. அதாவது ஒளியுடைய வேகம் ஒரு நொடிக்கு பாத்தீங்கன்னா 1,86,000 மைல்ஸ் ஒரு நொடிக்கு. அவ்வளவு வேகத்துல இருந்து அங்கிருந்து இங்க வருது, 8 நிமிஷத்துல வந்துடுது. ஆனா சூரியனோட மையப்பகுதியில உருவாகிற ஒளியானது அது வெளிப்பக்கம், அதாவது அவுட்டர் ஃபேஸுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷம் எடுத்துக்குது. இது என்னது இது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சூரியன் அவ்வளோ பெருசு கிடையாது. அப்படி அது என்ன ஆகுதுனாக்கா, அந்த உருவாகிற ஒளி இருக்கு பாத்தீங்களா, போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு அணுக்கள் மேல இங்க மோதுது, அப்படியே இன்னொரு அணுக்கள், இப்படியே அணுக்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்குது. இந்த மையப்பகுதியில கோர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரேடியேஷன் ஜோன் சொல்லுவோம். அந்த ரேடியேஷன் கோர்லயும் ரேடியேஷன்லயும் கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷம் அங்கேயே கழிஞ்சிருது. ஆரம்பிச்சது இங்க சுத்தி அப்படியே வந்துட்டே இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா கன்வெக்ஷன் ஜோன் ஒன்று உண்டு. அந்த கன்வெக்ஷன் ஜோன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, சூரியன்ல இருந்து இந்த பாய்லிங் வாட்டர் இருக்கு இல்லையா, சுடு தண்ணி இருக்கு இல்லையா, சுடு தண்ணி மேல கொதிச்சு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கன்வெக்ஷன் ஜோன்ல அப்படியே மேல வந்துட்டே இருக்குது. ஸோ அது வந்துட்டு சூரியனோட சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கிரானியூல்ஸ் மாதிரி தெரியும், கிரானியூலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மேல வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம், அந்த கிரானியூல்ஸ்ல இருந்து வரக்கூடிய சூரிய போட்டான்ஸ் ஆனது, சூரிய வெளிச்சமானது, அதுக்கப்புறம் போட்டோஸ்பியர் வழிக்காகவும் கொரோனா வழிக்காகவும் அப்படியே வெளில வந்து நமக்கு இங்க ஒளியா வந்து 8 நிமிஷத்துல இருந்து சேருது. அதாவது சூரியனுடைய சென்டர்ல இருந்து அவுட்டர்ல இருந்து வரக்கூடியது 8 நிமிஷத்துல இருந்து சேருது. இதுதான் ஹீலியோ பிசிக்ஸ் உடைய ஒரு பிராடர் அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது
உலகம் அழகிய பள்ளிக்கூடம். இதில் நம்ம பார்க்க போகிறது விஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஸ்னேக் வினம் அப்படின்னு சொல்ல போகிறோம். வினம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தமிழில் நஞ்சுன்னு சொல்லலாம். அதை பாய்சன் அப்படின்னா விஷம். அதனது நஞ்சு என்னது, பாய்சன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாய்சன் அப்படின்றது நம்ம சாப்பிட்டாக்கா நம்ம ஜீரண மண்டலத்துக்குள்ளே போயிட்டு அதன் மூலமாக உடம்புல வந்து பாதித்து நம்ம உயிரை பறிக்கக்கூடியது பாய்சன். நஞ்சுங்கிறது அப்படி கிடையாது. அது ரத்தத்தில் கலக்கிறது, ஸ்ட்ரைட்டாக கலக்கிறது. ரத்தத்தில் ஸ்ட்ரைட்டாக இது பாம்பு விஷம் பார்த்தீங்கன்னா, பாம்பு கடிச்சதுன்னா ரத்தத்தில் ஸ்ட்ரைட்டாக கலக்குது. அது வந்துட்டு நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது இந்த பாம்பு விஷம்ன்றது பார்த்தீங்கன்னா, அது பேசிக்கலாக ஒரு 3 டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கலாம், 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூரோடாக்சின்ஸ் அதில் இருக்கக்கூடியது, அப்புறம் ரெண்டாவது சைட்டோடாக்சின்ஸு, அப்புறம் ஹீமோடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நியூரோடாக்சின்ஸ் என்னது அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய விஷத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. பாம்போட விஷயத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒரு சில விஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதாவது நரம்பு அதோடைய கனெக்ஷன்ஸ் பாதிச்சு அது இங்கே சூடுபட்டுதுனாக்கா, கையில் சூடுபட்டுதுன்னா அதோடைய சூட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மூளைக்கு போய் சேரணும். அதை தடுக்கும். அது நியூரோடாக்சின்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர். ரெண்டாவது சைட்டோடாக்சின்ஸ். சைட்டோடாக்சின்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, அது நம்மளுடைய மசில்ஸ் அப்புறம் செல்ஸ் இதெல்லாம் சாகடிக்கும். அது சைட்டோடாக்சின்ஸ்னு பேர். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பு ஏதாவது ஒரு இது கடிச்சதுனாக்கா, ஓனான் போல ஒரு இதை கடிச்சதுனாக்கா அது உடம்புல அப்படியே மாறும், செல்லுடைய ஸ்ட்ரக்சர் மாறும், செல்லோட கலர் மாறும். அதை நம்ம பார்க்கலாம். அதை ஸோ இது சைட்டோடாக்சின்ஸ்னு பேர். ஹீமோடாக்சின்ஸ் அப்படின்னா ரத்தத்தில் கலந்து ரத்தத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ரத்தத்தை எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அது இந்த பிளட் கிளாட் ஆகும். பார்த்தீங்களா, ஒன்று கிளாட் ஆகிறத துரிதப்படுத்தும், இல்லாட்டி கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான கெமிக்கல்ஸாகவும் இருக்கலாம். கிளாட்டும் ஆகலாம், கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது வழி பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹீமோடாக்சின்ஸ். இப்போ ஒரு பாம்புடைய விஷத்தை ஒரே ஒரு சொட்டு ஒரு ரத்தத்தில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக ரத்தத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு சொட்டு பாம்பு விஷத்தை கலந்து ஒரு சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்துட்டு அப்படியே அது ஜெல்லி மாதிரி கட்டி போக வைக்குது, கிளாட் ஆயிடுறது. இதே போல் இது வந்துட்டு உடம்புக்குள்ளே நடந்ததுன்னா என்ன ஆகும்னாக்கா, ரத்தம் கட்டிக்கிச்சுனாக்கா, மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் ஒரு ரத்த குழாய்கள் கட்டிக்கிச்சுனாக்கா அது நமக்கு பேராலிசிஸ் வந்துடும். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் ரத்த கட்டி சேர்ந்து போச்சுனாக்கா ஹார்ட் அட்டாக் வரும். அந்த மாதிரியும் மரணம் நிகழும். சரி, இப்போ பாம்பு நம்மளை கடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது? பாம்பு முதல்ல கடிச்சதுனாக்கா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா டென்ஷன் ஆனீங்கன்னாக்கா உடம்புக்கான ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி கொடுக்காதீங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அந்த சமயத்தில் பார்த்துட்டு தயவு செஞ்சு கையை இப்படி கட்டாதீங்க. சப்போஸ் கையில் இப்படி கடிச்சிருந்தாக்கா இந்த இடத்துல கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு கட்டி ரத்தத்தை போகாமல் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அந்த ரத்தம் வந்துட்டு இந்த விஷம் இங்கேயே பரவி கை போயிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதோடைய பாம்போட விஷம் நரம்புல போய் பட்டாதான் குவிக்காக போகும். நரம்புல போய் படாதது. அதை போய் குத்தும் போது அது அப்படியே உங்களுக்கு அந்த நிணநீர் வழிக்காக தான் போகுது, ஸ்லோவாக தான் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைப் பண்ணும்போது அப்படியே சும்மா சுற்றி சுற்றி டைப் பண்ணணும். அது அதிகமான இது கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ரத்தம் சீக்கிரமும் போகாது, அதே சமயத்தில் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். சரி, பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா அது என்ன பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தேடிட்டு இருக்காதீங்க. என்ன பாம்பு அந்த கடிச்சதுன்னா பாருங்க, கிடைக்கலன்னா சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூட்டு போயிடுங்க. ஏன்னு கேட்டால் பாம்பு கடிக்கும் போது அதோடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னாக்கா அது ஹார்ட்டை தாக்கும். அதாவது தாக்கும்போது கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கடகடன்னு குறையும். டாக்டருக்கு இதெல்லாம் தெரியும். எப்படி இந்த சிம்டம்ஸ் வச்சு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. தெரிஞ்சதுன்னா இன்னும் கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிம்டம்ஸ் வச்சு கரெக்டாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பாம்பு கடிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு பாம்பு விஷயத்துக்கு ஆன்டிவினம் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க ஆன்டிவினம் கேட்டிங்கனாக்கா, ஒரு மிருகத்தை எடுத்துக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு குதிரையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பெரிய மிருகமாக இருக்கலாம். சிறு சிறு டோஸ் அந்த ஒரு பாம்புடைய விஷத்தை ஏற்றிட்டாங்கன்னாக்கா அது என்ன ஆகுது, பாம்புக்கான எதிர் விளைவுகளை ஆன்டிபாடிஸை உருவாக்குது. அந்த ஆன்டிபாடிஸு அவங்க எடுத்து அதை நம்ம ஆன்டிவினமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சரி, அப்படி பண்ணும்போது மனுஷங்களே தங்களே ஆன்டிவினம் தயாரிக்க முடியுமா, தன்னைத்தானே பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா தியரிட்டிக்கலாக முடியும். பட் அது வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாம்போடைய விஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா
ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரத்த அழுத்தம் இருக்கும்போது அதோடைய விஷத்தை வந்து மருந்தா யூஸ் பண்ணி கேப்டோப்ரில் அப்படின்ற மருந்து கொடுத்து அந்த மருந்து பிபி கம்மி பண்றதுக்கு மிக மிக யூஸ் ஆகுது. உலகம் பூரா பல லட்சக்கணக்கான பேர் இதுக்கு பயனடைகிறாங்க. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மேக்ஸ்டம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மேக்ஸ்டம்னா என்னது? மேக்ஸ்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல தான் அது தெரியுது. அதாவது வெடி, பெரிய வெடிக்கு வெடிக்கிறாங்க பார்த்தீங்களா, மிலிட்ரியில வெடிக்கிறாங்க பார்த்தீங்களா, லைக் அணு ஆயுதம் வெடிக்கிற மாதிரி. சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஒன்னே பார்க்கலாம். பிளாஸ்ட்னா எத்தனை வகையான பிளாஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஏர் பிளாஸ்ட் ஒன்று இருக்குது, அதாவது காத்துல வெடிக்கக்கூடியது, அட்மாஸ்பரிக் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கா இது வரைக்கும் நிறைய 1000க்கு மேல அணு ஆயுதங்களை பரிசோதனை பண்ணியிருக்குது. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அட்மாஸ்பரிக் பிளாஸ்ட் தான் அது. ரெண்டாவது சர்ஃபேஸ் பிளாஸ்ட், தரையில வந்துட்டு ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு அல்லது சாதாரண வெடி கூட வச்சுட்டு அது வெடிக்கிறது, சர்ஃபேஸ் பிளாஸ்ட். அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட், இந்தியா வெடிச்ச அணு ஆயுதம், போக்ரான்ல வெடிச்ச அணு ஆயுதம் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட். அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் அப்படி பிளாஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஏர் பிளாஸ்ட் அப்படின்றத பார்க்க போறோம். இது 4 வகையான பிளாஸ்ட்ல எந்த பிளாஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏர் பிளாஸ்ட் தான். எப்படி ஏர் பிளாஸ்ட் அதிகமான அளவுக்கு இருக்குது? ஒரே அளவு ஃபியூயல், ஒரே அளவு உள்ள அடுகுண்ட 4 இடத்துல நம்ம வெடிக்க வைக்கிறோம்னாக்கா எதுல டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏர் பிளாஸ்ட்ல தான். எப்படி அது சாத்தியமாகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பொருளை, ஒரு வெடியை வந்துட்டு தரையில வச்சு வெடிக்க வைக்கிறோம்னாக்கா அது தரையில மிகப்பெரிய ஓட்டையை போட்டுருது. அதாவது ஓட்டையை பெருசா போட்டாலும் அந்த சின்ன வட்டத்துக்கு விட்டத்துக்குள்ள அதோடைய டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஃபுல்லா காலி ஆயிடுது. அதே வந்துட்டு காத்துல அட்மாஸ்பியரிக்ல அதோடைய பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சுனாக்கா அது எங்கேயும் ஓட்ட போட போறது இல்லை. ஆனா அதோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விட்டத்துல இருக்குது. இதுதான் அட்மாஸ்பியரிக் பிளாஸ்டோடைய அட்வான்டேஜ் மிலிட்ரி பார்லன்ஸ்ல சொல்ல போனோம்னாக்கா. இந்தியா வெடிச்ச போக்ரான் அணு ஆயுத சோதனை பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட். அதே போல வேற சில கண்ட்ரி லைக் அமெரிக்கா அண்ட் பிரான்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் பிளாஸ்ட்ன்றதை உருவாக்கி வெடிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் வெப்பன் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒன்று நினைச்சு பார்ப்போம். ஏர் பிளாஸ்ட் ஒன்று பண்றாங்க. ஒரு அணு ஆயுதத்தை எடுத்துட்டு பூமியிலிருந்து, தரைப்பகுதியிலிருந்து ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஹைட்ல வெடிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிரோஷிமா, நாகசாகி 2 இடத்துலையும் வெடிச்ச அணு ஆயுதம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் பிளாஸ்ட் தான். தரையிலிருந்து 1/2 கிலோமீட்டர் ஹைட்ல வெடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு குளத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில ஒரு கல் போடுறோம்னாக்கா ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகுது, ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியே வட்டமா கிரியேட் ஆகி பெருசா போயிட்டே இருக்கும் அது. அந்த மாதிரி அங்க அட்மாஸ்பியர்ல 1/2 கிலோமீட்டர் ஹைட்ல ஒரு அணுகுண்டு வெடிச்ச உடனே ஒரு பெரிய வேவ்ஸ் மாதிரி ஷாக் வேவ்ஸ் உருவாகுது. அந்த ஷாக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா வட்டமா இருக்குது. அந்த ஷாக் வேவ்ஸ் பெருசா ஆயிட்டே வந்து பூமியை டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற பகுதியும் இந்த ஒன்னா சேர்ற பகுதியும் பாத்தீங்கன்னாக்கா அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதோடைய டிஸ்ட்ரக்டிவ் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்.
தரையில் வெடிச்சேக்கா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை விட ஒரு 60 பங்கு அதிகமான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர் அட்மாஸ்பியரிக் பிளாஸ்ட்ல கிடைக்கும். அந்த சேர்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரிஜினலாக வரக்கூடிய ஷாக் வேவ்ஸ், ரிஃப்ளெக்டட் ஷாக் வேவ்ஸ், இந்த ரெண்டும் சேரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மேக்ஸ்டெம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இதுக்கு. சரி, இந்த மேக்ஸ்டெம்ன்றது இப்போ என்னன்றத தெரிஞ்சிடணும் நம்ம. பட் இந்த ஷாக் வேவ்ஸை யூஸ் பண்ணிட்டு இயற்கையில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பிஸ்டல் ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஷ்ரிம்ப் வகை அப்படி ஒன்று இருக்குது. ஒரு கடல் வாழ் உயிரினம் அது கடலில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அதில் இரையை பிடிக்கிறதுக்கு அது ஒரு அதில் கிளாஸ், அதாவது ஒரு இது இருக்குது, அது கால் இருக்குது, கால் ரெண்டுத்தையும் அப்படி அமுக்கிட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு தண்ணீரை பீச்சு அடித்து எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மீனை கொன்னுடுறது, அதை சாப்பிடுது. அதை அதிகமான அளவுக்கு அடிச்சு அனுப்பும்போது அந்த பகுதியில் ஒரு மில்லி மைக்ரோ செகண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4000 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் ஒரு மில்லி செகண்ட் வரைக்கும் வருது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அது தன்னுடைய உணவை அது எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்ட் அப்படின்றத நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. இதை வந்துட்டு நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்ட் இருக்குது, அதை நம்ம வெடி வைக்கிறோம், நம்ம அது ஒரு எந்த இடத்துல வச்சா இந்த அளவுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும்ன்றதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா வெடிச்ச அணு ஆயுதம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட். ஏன் அப்படி வெடிச்சதுனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கேசஸ் எல்லாம் வெளில லீக் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அது பூமிக்கு அடியில் வச்சு அதை வெடிக்க வச்சாங்க. ஸோ அந்த பூமி அந்த இடத்துல கீழே போயிட்டது உண்மைதான். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வேரியஸ், அதாவது இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ்டெம்னா என்னன்னு பார்த்தோம், பிளாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், இயற்கையில் அது எங்கே இருக்குது, எங்கே அது ஒரு உயிரினம் அதை யூஸ் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி மேலும் பல நல்ல விஷயங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். இந்த பகுதியில் நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நமக்கு என்ன ஒரு கெடுதலை செய்யுது, நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது பிளாஸ்டிக்ஸில், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இயற்கையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னு சொல்லலாம், அதை பாலிமர்னு சொல்லலாம். இயற்கையில் நிறைய இடத்துல பாலிமர்ஸ் இருக்குது. லைக் ஒன்றும் இல்லை, நம்ம முடி இருக்குது பார்த்தீங்களா, அது பாலிமர், நேச்சுரல் பாலிமர். அதே போல் நகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாலிமர். நம்ம தோல் அது பாலிமர். நம்ம டிஎன்ஏ பாலிமர். சாப்பிட்ற உணவுப் பொருள் ஸ்டார்ச் பாலிமர். அதாவது இதெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பாலிமர். இது பாலிமர்னும் போது ஒரு குறிப்பிட்ட அணு மோனோமர்னு சொல்லுவோம். அந்த மோனோமரே திருப்பி நிறைய ரிப்பீட் ஆகும்போது அது பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். பாலிமர் அப்படின்றதும் பிளாஸ்டிக்ன்றதும் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம் நம்ம இதை. ஸோ பாலிமரில் 2 வகை உண்டு. அதாவது பாலிமர் அப்படின்றதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ஸில் 2 வகை, நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் சொல்லுவோம். நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸில் இதெல்லாம் ஸ்டார்ச்சு, முடி, நகம், இதெல்லாம் நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸில் வந்துடும். இதில் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பிஇடி, ஹெச்டிபிஇ, எல்டிபிஇ, இந்த மாதிரியான பிவிசி இதெல்லாம் இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கில் வந்துடும். பிளாஸ்டிக்ஸ்னால என்ன நன்மைன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய நன்மை இருக்குது. ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மெடிசன், நமக்கு சிரிஞ்செல்லாம், அதுக்கெல்லாம் நமக்கு பிளாஸ்டிக் யூஸ் ஆகுது. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுறோம் பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்ஸ். அது கான்டாக்ட் லென்ஸ் பிளாஸ்டிக்கு. இது மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது பிளாஸ்டிக்ஸுக்கு. பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஹைஜீனிக்காக எந்த மெடிசனும் போடவே முடியாது. அதெல்லாம் நமக்கு இருக்குது. யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது இப்போது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மிஷின் ரொம்ப அதிகமான அளவுக்கு மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணுது. அந்த ரூம் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட்டிக் பொருள், ஒரு இரும்போ ஏதோ ஒரு பொருள் போச்சுன்னா கூட அது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சேதாரத்தையும் தவிர்த்து அதை நன்மையை பெறணும்னாக்கா அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதான் முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு நமக்கு 2 வீலர் செய்யறதுக்கு, 2 வீலரில் நிறைய பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இல்லாத ஒரு துறை இல்லைன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது. சும்மா கடைக்கு போகிறோம், பை எடுத்துகிட்டு போகல, கேரி பேக் தராங்க பிளாஸ்டிக்ஸ், சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு இது ஒன்று ஸ்டடி ஒன்று உண்டு. ஆவரேஜாக ஒரு பிளாஸ்டிக்கோட உபயோகம் எத்தனை நிமிஷம் கேட்டால் 12 நிமிஷம் தான் பெரும்பாலான பிளாஸ்டிக்ஸ்க்கு. அந்த 12 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அது மறுபடியும் இயற்கையில் ஒன்றா சேர்ந்து ரீசைக்கிள் ஆகணும். அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டாக்கா
400 to 500 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னும் சரியா தெரியல. ஸோ அத்தனை நாள் வரைக்கும் அது இயற்கையில் இருந்துச்சுனாக்கா, ஒரு பிளாஸ்டிக் கவர் இயற்கையில் இருந்ததுனாக்கா பூமியில் அது நீர் உள்ள சீப்பாய் உள்ள போகிறத தடுக்கும். மழை நீர் அப்போ உள்ள போகாது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அதே கடல்ல இருந்ததுனாக்கா கடல் வாழ் உயிரினங்கள் அதுக்குள்ள போயிட்டு மூச்சு அடிச்சு அது செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக்ஸை எரிச்சிங்கனாக்கா அதுலேருந்து வரக்கூடிய டயாக்சின்ஸ் பல கெடுதலை ஏற்படுத்துது. இதெல்லாம் கெடுதல். சரி, ஒரு பொருள் இருக்க கெடுதலை விலக்கிட்டு நன்மை மட்டும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது சேலஞ்சு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்ஸில் 2 வகை உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா பயோ பிளாஸ்டிக்ஸ், இன்னொன்று பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோ பிளாஸ்டிக்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சோளம் இருக்கு பார்த்தீங்களா, கார்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டார்ச்ல இருந்து ஒரு கவர்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இது வந்துட்டு நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ். இது அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டோம்னா கூட இயற்கையில வந்தது மறுபடியும் அது இயற்கையில சீக்கிரம் 1 வாரம் 10 நாள் போய் சேர்ந்துடும், மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிடும். அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை. இதே ஒன்று பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல்ஸும் கொஞ்சம் கலந்து இதெல்லாம் மீதியெல்லாம் கலந்து நம்ம பண்ணுறது. இது நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அது இயற்கை கூட ஒன்றா சீக்கிரம் போய் சேர்ந்துடாது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இடைஞ்சல் இருக்குது. அதனால இந்த பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குப்பைகள் கடல்ல நிறைய கொட்டி கிடக்குது. அதாவது கிரேட் பசிபிக் கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கடல் பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைய பிரச்சனை தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மாத்திரமே வருஷத்துக்கு 8 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி ஆகுது. இந்த 8 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் போய் கலக்குது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்கா கடலில் போய் கலக்கும்போது அது என்ன, அது சூரிய வெளிச்சத்துலையும் கடல் தண்ணீர்லையும் சேர்ந்து அது பொடி பொடி ஆகுது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உயிரினங்களை, கடல்வாழ் உயிரினங்களை ரொம்ப அதிக அளவுக்கு பாதிக்குது. இந்த பிளாஸ்டிக் துகளான பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மீன்கள் சாப்பிட்டதுனாக்கா அதுகளுக்கு நோய் வந்துடும். அதை நம்ம பிடிச்சி சாப்பிடும்போது நமக்கு அதனால உடல் நலத்துக்கு கெடு வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிளாஸ்டிக் கழிவுனால இருக்குது. இதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்கிறது தான் வழி இருக்கு. அந்த பிளாஸ்டிக் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, நம்ம இது ஒருத்தரால் 2 பேரால் பண்ண முடியாது. இது ஒரு இயக்கமாக பண்ணணும். பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களும் பிளாஸ்டிக்கை நுகர்வோர்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம அதோட தீமைகளை விளக்கிறதுக்கு பாடுபடணும். அப்படி பண்ணாதான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படக்கூடிய கெடுதலிருந்து தப்பிக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது அமெரிக்காவுக்கு மாத்திரமே உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது, ஐரோப்பாவுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா மும்பையில் வெர்சோவா பீச்னு ஒரு பகுதி இருக்குது. மும்பையில் மொத்தம் 19 பீச் இருக்குது. அதில் வெர்சோவா பீச்சுங்கிறது ஒன்று. அந்த வெர்சோவா பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மைல் கணக்கில் பீச் ஓரமாக இந்த பிளாஸ்டிக்கை கொட்டி வச்சிருக்காங்க. அதை பொதுமக்கள் அதை ஒரு இயக்கமாக உருவாக்கி அந்த பொதுமக்கள் டன் கணக்கில் அதை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது 2.7 மில்லியன் டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது 2.7 கோடி டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை பொதுமக்கள் அகற்றியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதிப்பு தமிழ்நாட்டிலையும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் நிறைய டன் கணக்கில் வந்துட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்திருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலையும் ஒரு இயக்கமாக தான் பண்ணுறாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை மரீனா பீச்சிலிருந்து எலியட்ஸ் பீச் வரைக்கும் நிறைய டன் கணக்கில் எடுத்திருக்காங்க. இது பிளாஸ்டிக்னால மிகப்பெரிய பாதிப்பு நம்ம சமுதாயத்துக்கு இருக்குது. விவசாயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைய பாதிப்பு இருக்குது. விவசாயத்தில் என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கனாக்கா பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே பூமிக்குள்ளே இருந்ததுனாக்கா அது வழிக்கா தண்ணி கீழே போகாது, பூமிக்குள்ளே தண்ணி போகாது. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் லெவல் ஏறாது பூமியில். விவசாயத்துக்கு பாதிப்பு, பொதுமக்களுக்கும் பாதிப்பு. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன பண்ணுது, கால்நடைகள் சாப்பிடுது. அதனால் கால்நடைகளோட உடல் நலத்துக்கும் கேடு வருது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள்னால இந்த பிளாஸ்டிக்னால பாதிப்பு இருக்குது. பிளாஸ்டிக் குப்பைகளை பொதுமக்கள் தனியாக பிரித்து அது மறுசுழற்சிக்கு உதவுமாறு செய்வது மிக நலம். பிளாஸ்டிக் குப்பைகள் எரிப்பதனால் கேன்சர் முதலிய வியாதிகள் வருகிறது என்று ஆராய்ச்சி சொல்கிறது. குடும்பமானவரை அவற்றை உபயோகிப்பதை குறைப்பது நலம். கடல்வாழ் உயிரினங்கள் ரொம்ப அதனால அவதிப்படுதுங்க. அந்த கடலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அது சூரிய வெளிச்சம் பட்டு பொடி பொடியாகுது. கடல் நீர் உப்பு தண்ணியும் சூரிய வெளிச்சம் ஒன்றா சேரும்போது பொடி பொடியாகுது. இந்த பொடி எங்கே போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அது இருக்கக்கூடிய மீன் அதை சாப்பிடுது. அந்த மீன் நம்ம சும்மா விடுறதில்ல, அதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வருது, நமக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் அது நிறைய இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸை விளக்கணும் அப்படின்னாக்கா நாம்
இந்த வரக்கூடிய தீமைகளை விளக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் முயற்சி எடுத்தால் தான் முடியும். இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு ஒரு வழி இருக்குது. இப்போ புதுசாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு வகையான பாக்டீரியா இந்த பிளாஸ்டிக்ஸை உடைச்சி சாப்பிட்டு அதை வந்து ஜீரணம் பண்ணி ரிலீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் வந்து ஐடியோனெல்லா சக்காய்னேசிஸ் அப்படின்ட்டு பேர். இதுதான் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அதை அப்படியே கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படின்னு பிரிக்குது. ஸோ இது வந்து குவிக்காக நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த பாக்டீரியா அதை அந்த மாதிரி இப்போ நமக்கு வழி தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா இந்த பிளாஸ்டிக்கை அது சாப்பிட்டு ரீசைக்கிள் பண்ணுதுன்ற வழி நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு நீங்களும் விஞ்ஞானி தான். இப்போ எந்த ரூட்டில் போகிறோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ அதே ரூட்டில் நம்ம பயணப்படலாம். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடை யோசிக்கலாம். யோசித்து இந்த நாட்டுக்கு, இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களும் விஞ்ஞானி தான். நம்ம அறிவியல் அற்புத நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். நம்ம நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை பார்த்துருக்குறோம். நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துருக்குறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், அதாவது ஒரு விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை 10,000 முறை நான் தோற்றுருக்கேன் அப்படின்னாக்கா என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா இதை 10,000 விதத்தில் செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வேணும். எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, அது பாசிபிலிட்டியோ இம்பாசிபிலிட்டியோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி எந்த விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஆராய்ச்சி பண்ணி நம்ம முன்னேறும் போது நாம் அறிவியலில் ரொம்ப வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.